ஓம் சாந்தி. இன்றிலிருந்து புதிய பட்டி ஆரம்பமாகி இருக்கிறது. சிவனுடைய பரிஸ்தாக்கள். நம் அனைவருக்கும் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு கோல்டன் சான்ஸ் கிடைக்கின்றது. புதிய புதிய பட்டியின் மூலமாக புதிய புதிய அனுபவங்கள் செய்வதற்கு. இன்னைக்கு கூட பாபா சொல்லியிருக்கார், அனுபவத்தினுடைய சாத்திரக்காக ஆகுங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு பட்டியிலும் புதிய நவீன தன்மை என்பது கிடைக்கின்றது. சுயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, சுயத்தினுடைய உன்னதிக்காக, ஆத்மா எப்படி பறக்க வேண்டும் என்பதற்காக பாபா நமக்கு விதவிதமான பயிற்சிகள், விதவிதமான பழக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். ஆத்மாவிற்கு பாபா விதவிதமான ரூபத்தின் மூலமாக சொல்லித் தருகின்றார். நம் மீது கருணை மழை பொழிகின்றார். நாம் அனைவரும் கருணை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று அழைத்தோம். இப்பொழுது அனுபவ ரீதியாக பாபா நம் அனைவருக்கும் அதை செய்து கொண்டிருக்கின்றார். ஏதாவது ஒரு ரூபத்தில் பாபா நம்மை சம்பன்னமாக ஆக்கிக் கொண்டே இருக்கின்றார். எப்படி தாய் தந்தை தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய காலில் நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, கற்றுக் கொடுக்கின்றார்களோ, கற்றுக் கொடுத்து சக்திசாலியாக ஆக்குகிறாங்களோ, அதே போல பாபாவும் கூட நம்மை அந்த மாதிரி சக்திசாலியாக ஆக்குகின்றார். ஞானத்தினுடைய விதவிதமான விஷயங்கள், யோகத்தினுடைய விதவிதமான விஷயங்கள் மூலமாக, பட்டியின் மூலமாக நமக்கு பாபா அந்த மாதிரி செய்விக்கின்றார். அதனால பாபா விதவிதமான ரூபத்தில் பட்டி செய்விக்கின்றார். யார் செய்வாங்களோ அதை அடைவாங்க. இங்க கேட்கறதுக்கான விஷயம்லாம் கிடையாது. சுயத்துக்குள்ள அபியாசம் செய்து சுயத்தை மாற்றம் செய்வதற்கான விஷயங்கள். சுயத்தை மாற்றம் செய்து மற்றவங்களையும் மாற்றம் செய்யக்கூடிய அவசியம் இல்ல. இந்த அளவுக்கு நாம சுயத்துக்குள்ள போறோம். சுயத்துக்குள்ள என்னென்ன சம்ஸ்காரங்கள்லாம் நமக்குள்ள இருக்கு. அப்போ இந்த புருஷார்த்தத்தின் மூலமாக அதையெல்லாம் வெளியேற்றணும். அதான் இந்த பட்டி சிவனுடைய பரிஸ்தாக்கள். பரிஸ்தா அப்படின்னாலே தேவதூதர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பகவானின் மூலமாக அனுப்பப்பட்ட தேவதூதர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சில பேர் இப்படி கூட கதை சொல்லியிருக்காங்க. இந்த பரிஸ்தாக்கள் மூலமாக, பரிஸ்தாக்களுடைய கதையில கூட இப்போ தண்டனை கிடைக்குது அப்படின்னு கூட சொல்றாங்க. பாபா கிட்ட நாம எப்போ ஜென்மா எடுத்தோமோ, ஜென்மா எடுத்த உடனே 3வது கண் கிடைத்தது. அவரிடம் இருந்த வரதானம் கூட கிடைக்கின்றது. நாம அந்த வரதானங்களால நிறைஞ்சிருக்கிறோம். மேலும் அந்த வரதானத்தையும் நாம யூஸ் பண்றதுக்கான விதியையும் கூட செய்யணும். சுயநலத்தினுடைய கணக்கு, பெயர் புகழினுடைய கணக்கு, மற்றவங்களுடைய உன்னதிக்காக அல்லது தன்னுடைய உன்னதிக்காக, உலக நன்மைக்காக, உலகத்திற்காக, இதற்காக நாம நம்மளுடைய புத்தியை எந்த அளவுக்கு தெளிவாக ஆக்கணும், தூய்மையாக ஆக்கணும். தேவதூதர்களை என்னன்னு சொல்றாங்க? பீடைகளை ஒழிக்கக்கூடியவங்க, வழிகளை போக்கக்கூடியவங்க, துக்கத்தை நீக்கக்கூடியவங்க. இந்த உலகத்துல நிராசையான, உதாசியான ஆத்மாக்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில ஊக்கம் உற்சாகம் நிறைப்பதற்காக அவங்களுடைய காரியங்கள் மூலமாக அவங்கள உயர்த்துறாங்க. இப்போ இந்த 84 நாட்களுடைய பட்டியல நாம 4 பார்ட், ஒவ்வொரு பட்டியும் 21 நாட்கள் நடக்கும். இதே மாதிரி 4 பாகங்கள் நடக்குது. ஆக மொத்தம் 84 நாட்களுக்கான பட்டி. அதுல சில நியமங்களும் இருக்குது. இதுல யாரெல்லாம் ஸ்பீக்கர் இந்த முரளி எடுக்கிறாங்களோ அவங்க ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. அவங்க ஒவ்வொரு அவ்யக்த முரளியிலையும் 10 விஷயங்களை எடுப்பாங்க. அந்த 10 பாயிண்டின் மூலமாக நாம பரிஸ்தா ஸ்திதி வரைக்கும் சென்றடைய வைப்பாங்க. பரிஸ்தா ஸ்திதியை நாள் முழுவதும் அனுபவம் செய்யணும், செய்து கொண்டே இருக்கணும். இப்போ அந்த 10 பாயிண்ட்ஸ்ல ஆழமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த 10 பாயிண்ட்ஸ் ஆழமா மனன சிந்தனையுடைய ஆதாரத்துல சொல்லுவாங்க. 2வது அந்த முரளியில ஒரு ஹோம்ஒர்க் தருவாங்க. நாம் அனைவரும் செய்யணும். அப்படி கிடையாது, அந்த ஹோம்ஒர்க் சரளமாக ஈஸியா இருந்தாதான் செய்வோம் அப்படின்லாம் இல்லை. நீங்க சுயம் அந்த ஹோம்ஒர்க் செய்யும் போதுதான் மற்றவங்க மீது பிரபாவம் ஏற்படும். 3வது அந்த ஹோம்ஒர்க் செஞ்ச உடனே அதை அனைவருமே போஸ்ட் பண்ணணும். ரவினேஷ் பாய் நம்பர்ல போஸ்ட் பண்ணிடணும். அது குரூப்ல இருக்கும். அவர் அட்மினாக இருக்காரு. அவர் நம்பருக்கு போஸ்ட் பண்ணிடணும். தினமும் 7 மணிக்கு முன்னால போஸ்ட் பண்ணிடணும் அந்த ஹோம்ஒர்க்கை. இந்த பட்டியலுடைய நியமம்.
இப்போ அடுத்து ஃபரிஸ்தா அப்படின்னா என்ன, அதை பத்தி பார்க்கலாம். ஃபரிஸ்தா அப்படின்னாலே வந்து பிராமணன் மற்றும் ஃபரிஸ்தா இது ரெண்டுமே வந்து இணைந்து இணைந்து இருக்கிறது. அப்படின்னாலே வந்து நாம ஆல்ரெடி வந்து வாஸ்தவத்திலேயே வந்து ஃபரிஸ்தாவாக தான் இருக்கோம் ஒன்று. ஆனா நாம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூத்ர ஜென்மத்திலிருந்து வெளியேறி இப்போ வந்து பிராமண ஜென்மத்துல வந்து பிரவேசம் ஆகியிருக்கோம். அடுத்து நம்மளுடைய தேவதா ஜென்மம். அப்போ லட்சியம் அப்படின்னா நம்ம எதை சொல்றோம்? பாபா சொல்றாங்க இல்லையா, லட்சுமி நாராயணா அல்லது தேவதையாக ஆகுறதா. ஃபரிஸ்தா அப்படின்னாலே வந்து ரெண்டு விஷயத்துல வந்து இணைக்கப்பட்டிருக்கு. ஒன்று பிராமணன், இன்னொன்னு தேவதா. அந்த ரெண்டுக்கும் இடையில நாம யாரு? ஃபரிஸ்தா. பிராமணன் மற்றும் தேவதைக்கு நடுவுல இருக்கக்கூடிய நாம தான் வந்து ஃபரிஸ்தா. இப்போ சுயம் தன்னை பாருங்க. யார் யாரெல்லாம் வந்து அப்படி வந்து அந்த சூட்சும கயிறுகளால நாம இப்போ வந்து இணைக்கப்பட்டிருக்கோம். அப்போ ஒரு பக்கம் ஃபரிஸ்தா வந்து இழுக்குது, இன்னொரு பக்கம் தேவதா வந்து இழுக்குது. பிராமணன்ல இருந்து ஒரு பக்கம் ஃபரிஸ்தா ரூபம் வந்து இழுக்கின்றது, மற்றொரு பக்கம் தேவதா ரூபம் வந்து இழுக்கின்றது. பிராமன் மற்றும் ஃபரிஸ்தா ரெண்டுமே. அடுத்து மூணாவது வந்து தேவதா. அப்ப இதுக்கு நடுவுல வந்து அந்த சூட்சுமமான கயிறு என்ன, அது அடிக்கடி வந்து நம்மள வந்து பின்னால வந்து இழுக்குது. பிராமணன் மற்றும் தேவதைக்கு நடுவுல வந்து சூட்சுமமான கயிறு வந்து ஃபரிஸ்தா. ஆனா இதுக்கும் சூட்சுமமா இன்னொன்னு வந்து பின்னால நம்மள வந்து இழுக்குது. அது ஏன் வந்து இழுக்குது, என்ன இழுக்குது? இப்போ அடிக்கடி நம்மளுடைய மனதை வந்து இந்த மாதிரி வந்து செக் பண்ணி பார்க்கணும். நாம் இப்போ வந்து சம்பூர்ண ரூபத்தை வந்து அனுபவம் செய்கின்றோமா? இந்த பட்டின்றது வந்து நமக்கு வந்து அனுபவம் செய்யக்கூடிய ஒரு பட்டி. அதனால நாம வந்து முழு நாள்லையும் வந்து ஃபரிஸ்தா ரூபத்தினுடைய அனுபவத்தை செய்ய வேண்டும். அப்ப இந்த முறையில வந்து அவசியம் வந்து இந்த ஃபரிஸ்தாக்கான பாயிண்ட் வந்து கண்டிப்பாக வரும். நாம அந்த பாயிண்டினுடைய ஸ்திதியில வந்து நிலைத்திருந்து அதை வந்து அனுபவம் செய்ய வேண்டும். பாடல் கூட வந்து மிகவும் அழகான பாடல். சிவனுடைய ஃபரிஸ்தாக்கள். சிவனுடைய ஃபரிஸ்தாக்கள் நாம சாந்தியை வந்து பரப்ப வேண்டும். நாம பாபாவுடைய செல்லமான குழந்தைகள். சாந்தியை வந்து நாம பரப்பணும். சிவனுடைய ஃபரிஸ்தாக்கள் தீபத்தை ஏற்ற வேண்டும். ஞானம் அப்படின்னாலே அர்த்தம் என்ன? பிரகாசம், வெளிச்சம். எங்க வெளிச்சம் இருக்கோ அங்க எந்த ரூபத்தினுடைய பயமும் கூட வந்து இருக்காது. எங்க வெளிச்சம் இருக்குதோ அங்க வந்து குஷி வந்து இருக்கும். எங்க வெளிச்சம் இருக்கின்றதோ அங்கே கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கும். எங்க வெளிச்சம் இருக்கின்றதோ அங்க மனது வந்து வெளிப்படையாக திறக்கப்பட்டிருக்கும். எங்க வெளிச்சம் இருக்கின்றதோ அங்க உறவுகள்ல வந்து இனிமைத்தன்மை, மதுரத்தா வந்து வருகின்றது. ஞானத்தினுடைய விளக்கை ஏற்றும் போது ஒவ்வொருவருடைய மனதிலும் ஞானத்தினுடைய விளக்கு ஏற்றப்படுகின்றது. இருள் விலகுகின்றது. சத்தியத்தினுடைய பாடம் வந்து கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. சத்தியத்தினுடைய பாடத்தை முதலில் சுயம் படிக்க வேண்டும். படிக்கும் பொழுது புதிய திசை என்பது வந்து தென்படுகின்றது. நாம உலகத்தினுடைய அன்பின் நட்சத்திரங்கள். உலகத்துல வந்து எந்த ஒரு பொருள் வந்து கம்மியாக இருக்குது, அது அன்பு. வந்து உண்மையான அன்பு என்பது வந்து கிடைக்கிறது இல்ல. சிநேகத்தினுடைய நட்சத்திரங்கள் நாம வெளியே போய் சிவனுடைய சந்தேஷை ஒவ்வொரு உள்ளத்துக்கும், ஒவ்வொரு உள்ளம் வரைக்கும் நாம வந்து சென்று சேர்க்க வேண்டும். குடைநிழலாகி மூழ்கி கொண்டிருக்கிறவங்களே வந்து வெளியே எடுக்க வேண்டும். அன்பினுடைய ஷவர் வந்து ஆகணும். நாம ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வீணானவற்றிலிருந்து விடுபட வைக்க வேண்டும். அப்போ அவர்களுக்கு புதிய திசை என்பது வந்து தென்படும். துக்கத்தினுடைய நண்பர்களாக ஆனதுனால வழி என்பது தெரியாம இருக்கின்றது. கோபத்தினுடைய கொந்தளிப்புல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எப்படி வந்து நாம் இப்பொழுது புதிய காலையினுடைய தொடர்பில் வந்துள்ளோம். நாம் சிவனின் ஃபரிஸ்தாக்கள். நாம் உலகத்தை எழுப்புவதற்காக, புதிய வழியை காண்பிப்பதற்காக சிவனுடைய ஃபரிஸ்தாக்கள் நாம். ஞானத்தினுடைய தீபத்தை ஏற்றுவோம், இருளை அகற்றுவோம். இப்போ நாளுக்கு நாள் நமக்கு வந்து கர்த்தவியம் அனைவருக்கும் இருக்கின்றது. மிகவும் பொறுப்பானவர்கள் அந்த கர்த்தவியத்தை முழுமை அடைய வைக்கணும். ஞான மனோநிலையோட, ஏகாகிரதாவோட, உண்மையான உள்ளத்தோட அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்பொழுது அதை செய்வதற்கு எந்த அளவுக்கு வந்து சுயம் வந்து விழிப்புணர்வோட இருக்கணுமோ
அதனுடைய அவசியக்தா என்பது தேவையாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு சுயத்தை ஊக்கம் உற்சாகத்துல நிறைத்து வைக்கிறதுக்கான அவசியமும் இருக்கின்றது. அதுக்காக நம்ம ஊக்கம் உற்சாகத்துல கொண்டு போறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அப்ப நம்மள யாராவது அவசியம் ஊக்கம் உற்சாகத்துல கொண்டு போகணும், யாராவது நம்மள அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையே மற்றவங்களுக்கு பிரேரணை கொடுப்பதற்கான ஒரு வாழ்க்கை. சூரியன் எதுவுமே பேசுறதெல்லாம் கிடையாது. ஆனா என்ன பண்ணுது? முழு நாளும் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இப்போ அது எரிந்து கொண்டே இருக்கின்றது சூரியன். அப்போ பாபா சொல்றாங்க, நீங்க குழந்தைகள் கூட ஞான சூரியனுடைய குழந்தைகள், மாஸ்டர் ஞான சூரியன். நம்மள யாரும் அப்ரிஷியேட் பண்ணணும், பாராட்டணும் அப்படின்லாம் அவசியம் நமக்கு கிடையாது. நாம உலகத்திற்கு கொடுக்கக்கூடியவங்க. யாருக்கு என்ன தேவையோ அவங்க நம்ம கிட்ட எடுத்துக்கொள்ளட்டும். இதுக்காக நாம வெளியிலலாம் எங்கேயும் போகணும்னு அவசியம்லாம் கிடையாது. இதுக்காக என்ன பண்ணணும்? நாம ஸ்வயம் நம்முடைய சம்பூர்ண ஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும். நாம அரைக்கல்பமாக ஆசைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மூழ்கி வாழ்ந்து வந்துட்டோம். இப்ப நாம அனைவருடைய ஆசைகள், சுப காமனைகள், சுப இச்சைகள் எல்லாத்தையுமே முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடியவங்களாக நாம இப்ப இருக்கோம். இப்போ மற்றவங்கள முழுமையடைய வைக்கணும் அப்படின்னா சுயத்துக்குள்ள எவ்வளவு நிறைந்திருக்கணும் நாம. அப்போ நம்ம சுயத்தை செக் பண்றது இப்போ மிக மிக அவசியமானதாக இருக்கின்றது. இப்போ இன்றைய முரளியுடைய டேட் 5 டிசம்பர் 1983. இந்த முரளியை நல்ல ஆழமா நல்ல ரீதியில படிக்கணும். இதன் மூலமாக இந்த முரளியிலிருந்து ஹோம்ஒர்க் கொடுக்கப்படும். அந்த முரளியை முழுமையாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். முழுமையாக இந்த முரளியை ஃபோக்கஸ் பண்ணி 10 பாயிண்ட் அதுல இருந்து எடுத்து அதை முழு நாளும் சிந்தனை செய்ய வேண்டும். 2 அல்லது 3 முறை இந்த முரளியை ஏகாகிரதாவில் அமர்ந்து முரளியை படிக்கணும். அப்போ நினைவுல நினைவுல இருக்கும். மேலும் அடிக்கடி அதை ரிவைஸும் செஞ்சுட்டே இருக்கணும். அப்படி செய்யும்போது நமக்குள்ள உள்ள அந்த இருள் என்பது ஆட்டோமேட்டிக்காக வெளியேறி போயிடும். ஞானத்தினுடைய வெளிச்சம், அந்த ஞானத்தினுடைய பிரகாசம் தனக்குள்ள வரும்போது ஆத்மா அந்த ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருள் எல்லாமே போயிடும். முரளி சங்கம யுகம், பாபா மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பிற்கான யுகம். முழு கல்பத்திலையும் இந்த சங்கம யுகத்துலதான் பாபா மற்றும் குழந்தை, ஆத்மா மற்றும் பரமாத்மாவுடைய சந்திப்பு என்பது ஏற்படுகின்றது. இந்த சந்திப்பு கூட அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு. யாரையோ பார்த்தோம், சந்திச்சோம், போனோம் அப்படின்லாம் இல்ல. அப்படிப்பட்ட சந்திப்பு இது பரமாத்மாவுடனான சந்திப்பு. உலகத்துல யாராவது பெரிய மனிதர்கள் இருக்காங்கன்னா அவங்கள சந்திக்கிறதுக்குன்னா பெர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி பெரிய மனிதர்களை சந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுதிகள் கூட தேவையாக இருக்கின்றது. ஆனா இங்க எப்படிப்பட்ட சந்திப்பு அப்படின்னா, இங்க நிராகார ஆத்மா நிராகார தந்தையை சந்திக்க முடியும். மற்றபடி நம்ம முழு நாளும் தேகத்துல இருக்கிறோம், தேகத்தினுடைய விஷயங்களை சிந்தனை பண்றோம், ஸ்தூலமான சங்கல்பத்தை விசாரணை செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நாம சந்திப்பினுடைய தூரமாக ஆயிடுறோம். இங்க பரமாத்மாவுடைய சந்திப்புல நமக்கு சுகம் கிடைக்குது. ஆனா அங்க பெரியவங்க சின்னவங்களை சந்திக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு சுகம்லாம் கிடைக்கிறது கிடையாது. அதுல இருந்து தூரமாக ஆயிடுறாங்க. எந்த அளவுக்கு நாம சுத்தமாக, தூய்மையாக, கிளியராக நம்மளுடைய ஸ்திதி இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்திதியும் கூட கிளியராக சுத்தமாக இருக்கும். அந்த அளவுக்கு சந்திப்பும் கூட சந்திப்புல கூட சுகம் அனுபவம் ஆகும். அந்த அளவுக்கு சந்திப்பும் கூட ஆனந்தமயமாக ஆயிடும். அதன் மூலமாக நமக்கு நல்ல பலன் என்பதும் கூட கிடைக்கின்றது. இது மிலன் மேலா. இதுல பாபா சொல்றாங்க, இது உலகத்தினுடைய ஆத்மாக்கள் அசாந்தியில இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, கஷ்டத்தை அனுபவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க குழந்தைகள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மிலன் மேலா சந்திப்பு செஞ்சிட்டு இருக்கிறீங்க. மேலா அப்படின்னாலே அர்த்தம் என்ன? மோஜ் பனானா, அதாவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேலால என்ன செய்யறாங்க? சாப்பிடுறது, குடிக்கிறது, விளையாடுறது. 92ல ஒரு முரளி பாபா சொல்லியிருந்தார். அதாவது அதுல தபஸ்யா அப்படின்னாலே அர்த்தம் என்ன அப்படின்னா மேலா கொண்டாடுவது.
சந்திப்பினுடைய மோஜில் இருக்கிறது, சந்திப்பினுடைய மகிழ்ச்சியில வந்து இருக்கிறது. நம்மளுடைய தபஸ்யாவும் கூட வந்து எப்படி வந்து இருக்கு. பாபாவுடன் மிலன் சந்திப்பு கொண்டாடுவது அப்படின்னாலே என்ன அர்த்தம்? சந்திப்பு வந்து எப்படி கொண்டாடுறது? யாரையாவது வந்து நாம சந்திக்கிறோம் அப்படின்னா என்ன செய்யறோம்? அவங்களுடைய பேசும்போது என்ன பண்றோம்? சம்பந்தத்துல வந்து ஏதாவது ஒரு சம்பந்தத்தை சம்பந்தப்படுத்திக்கிறோம் நாம. அப்ப அந்த மாதிரி சம்பந்தத்துல இணைந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விஷயங்களை வந்து பேசுறோம், கேட்கிறோம். இப்ப ஹேண்ட் ஷேக் பண்றோம், நம்மளுடைய மனசுல இருக்கிறத சொல்றோம், அவங்களுடைய மனசுல இருக்கிறத சொல்றாங்க, பிறகு அவங்களுடைய ஹிஸ்டரிய வந்து வரலாறு சொல்றாங்க. இப்போ சந்திப்பு கொண்டாடுறது அப்படின்னாலே நாம தன்னுடைய வாழ்க்கையினுடைய விஷயங்களை பாபாவுக்கு அர்ப்பணம் செய்யறது தான் வந்து பாபாவோட சந்திப்பு கொண்டாடுவது. இதைத்தான் வந்து பாபாவுடன் உண்மையான உள்ளத்தோடு சந்திப்பை கொண்டாடுவது அப்படின்னு சொல்றது. எது வரைக்கும் வந்து நீங்க டாக்டர்கிட்ட உங்களுடைய நோயை வந்து சொல்லலையோ அப்ப டாக்டர் என்ன பண்ணுவாரு? சுப்ரீம் டாக்டரா இருக்காரு. இப்போ நம்மளுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பாபா கிட்ட வந்து சொல்லணும், உண்மையான உள்ளத்தோட சொல்லணும். அப்ப சொல்லிட்டோம்னா சொல்றதுனால நமக்கு வந்து மஜா கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து என்ன பண்றார்? ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கிறார். அப்படி நம்மளுடைய மனதுடைய விஷயங்களை உண்மையான உள்ளத்தோடு, உண்மையான இதயத்தோடு பாபாக்கு முன்னால வந்து வைக்கும்போது சந்திப்பும் கூட அந்த அளவுக்கு வந்து சுகமயமானதாக, ஆனந்தமயமானதாக ஆகின்றது. இல்லைன்னா மனதுல வந்து என்ன ஆயிடுதான்? ஒரு சூட்சும போஜ் வந்து உருவாகிடுது. பாபா கிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து கிளியராக, தெளிவாக வந்து விஷயங்களை வந்து வைக்கல அப்படின்னா மனதினுடைய போஜ் வந்து ஏற்பட்டுடுது. அப்போ இந்த மிலன் மேளா அப்படின்னாலே வந்து என்னன்னா, இந்த சங்கம யுகத்துல பாபா மற்றும் குழந்தைகளுடன் அனுபவம் செய்ய முடியும். உலகத்தினுடைய ஆத்மாக்கள் அசாந்தியில இருக்கிறாங்க, துக்கியாக இருக்கிறாங்க, கஷ்டத்தை அனுபவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றார், நீங்களோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மிலன் மேளா வந்து கொண்டாடி கொண்டே இருக்கின்றீர்கள். இந்த மிலன் மேலால நாம என்னவாக ஆயிடுறோம்? சகஜ யோகியாக ஆயிடுறோம். ஒரு பாடல் கூட இருக்கு, ஓ யோகி ஓ யோகி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்ப வருவீங்க? எப்ப சந்திக்க முடியும்? எந்த ரூபத்துல வந்து உங்களை நீங்க வருவீங்க? இப்ப கூட வந்து உலகத்தினர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தேடிக்கொண்டே இருக்கின்றாங்க. நாம தேடுதலுக்கு அப்புறம் அவன் மேல நமக்கு வந்து விசுவாசம் இருக்கும். ஆனாலும் சுயத்தின் மீது நாம வந்து சுயத்தை வந்து ரிசர்ச் பண்ணணும். எப்ப வந்து சுயத்தை வந்து செக் பண்ணி சுயத்துக்குள்ள இருக்கக்கூடிய குறைகள், பலவீனங்களை வந்து நம்ம நீக்குறோமோ அப்போ சகஜ யோகியாக ஆயிடுவோம். சகஜ யோகியாக ஆகுவதற்காக எந்த ஒரு விஷயங்கள் வந்து எந்த ஒரு குறைகள், பலவீனங்கள் நம்மளை வந்து சகஜ யோகியாக ஆக்க விடுவதில்லை. வியோகியாக ஆயிடுறோம். வியோகியாக ஆகுறதுனால என்ன ஆகுது? உள்ளுக்குள்ள வந்து காளி தன்மையினுடைய அனுபவமாக ஆகுன்றது. நீங்க சொன்னாலும் சரி, சொல்லாட்டினாலும் சரி, ஆனா முகத்துல வந்து தென்பட்டுடுது. உள்ளுக்குள்ள வந்து காளியாக இருக்கிறோம். காளி தன்மையினுடைய அனுபவமாக கொண்டே இருக்கின்றது. எப்ப வியோகியாக இருக்கும் பொழுது. அப்படி சங்கமயுகத்துல வந்து காளி ஆகிட்டோம் அப்படின்னா கடைசியிலையும் கூட வந்து நாம நம்மளுடைய பை வந்து காலியாக தான் வந்து வெளியே போவோம் நாம. உலகத்துல வந்து சொல்றாங்க இல்லையா, காலியாக வந்தாங்க, காலியாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாம வந்து அப்படி கிடையாது. பாபா என்ன சொல்றார்? நீங்க நிறைஞ்சு போவீங்க அப்படின்னு சொல்றார். அப்போ உலகத்தினுடைய லௌகிக்க விஷயத்த வந்து அலௌகிக்கமாக பரிவர்த்தனை செய்யணும். அப்போ நாம வந்து சகஜயோகி, அவங்க வந்து வியோகி அப்படின்னு சொல்றார். சகஜயோகியாக ஆயிட்டோம்னா பிறகு என்ன ஆகும்? ஃபக்கூர் ஆகும். அதாவது கவலையற்றவங்களாக ஆகும். நஷா நிறைந்தவங்களாக ஆகும். எப்படிப்பட்ட நஷா? என்ன சொன்னார் பாபா முரளியில வந்து படிச்சுட்டு வந்தீங்க இல்லையா அனைவரும்? இதுதான் வந்து நம்மளுடைய பலவீனங்கள். இந்த பலவீனங்களை வந்து நாம என்ன பண்ணணும்? ஸ்வீகாரம் செஞ்சுக்கணும். जो हम स्वीकार करते नहीं है, केवल अपने मुरली उसी क्लास पर ध्यान देते. யார் அந்த பலவீனங்களை வந்து ஸ்வீகாரம் செய்யல, வெறுமனே தாம் முரளியை மட்டும் கிளாஸ்ல வந்து கவனம் கொடுக்குறாங்க. நமக்கு என்ன கிடைக்குது? ஹோம்ஒர்க் வந்து கிடைக்குது. அப்போ அடுத்தது வந்து மதுபன்ல வந்து நாம இருக்கோம். இப்போ டெய்லி வந்து என்ன பண்றோம்? கிளாஸ் அட்டன் பண்றோம். வேற எந்த சேவையும் கிடையாது இங்க.
இப்ப இங்க இருந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னா அப்போ என்ன சொல்றது, என்ன பண்றீங்க, யாரெல்லாம் வந்து இங்க வர்றீங்க, சேவா வந்து எதுவும் இல்லை அப்படின்னா அட்டன் பண்ணணும் இல்லையா அவசியமா. சேவையோ வந்து அனைவருக்கும் அவசியம்தான். ஆனா நம்ம அனைவருடைய வைப்ரேஷன் வந்து இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு ஞானத்தினுடைய பிரபாவம் வந்து ஏற்படுவதில்லை. ஞானத்தினுடைய பிரபாவம் ஏற்படும் போதுதான் அந்த வைப்ரேஷன் வந்து இருக்கு. வைப்ரேஷனுடைய தாக்கம் வந்து இருக்கு இல்லையா. இங்க ஞானம் சொல்லக்கூடியவங்களை விட மிகவும் வேகமாக வெளியில இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஆனா இந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்டது மற்றவங்களை வந்து மாற்றம் செய்யக்கூடியது. அது ரொம்ப பவர்ஃபுல்லானது வைப்ரேஷன். இப்போ நான் முதல் நாள் இங்க வரும்போது அப்படி வந்து வைப்ரேஷனுடைய அட்ராக்ஷன் ஏற்பட்டது. இப்போ ஞானம் வந்து அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. அந்த சமயம் 99ல நான் வந்தப்ப வைப்ரேஷன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது. அந்த வைப்ரேஷனால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அதை பிடிச்சிட்டு வந்து இருக்கேன். அப்படி கிடையாது ஒரு நாள் 2 நாள் வைப்ரேஷன் வந்து நல்லா அனுபவம் பண்ணோம், அடுத்து 4வது நாள் பிறகு அப்போ 4வது நாள் தன்னுடைய நேரத்தை வந்து வீணடிச்சோம் அப்படின்லாம் வந்து இல்லை. இப்போ கவலையற்றவங்கன்னா யாரு, நடந்தாலும் சுற்றினாலும் சாப்பிட்டாலும் குடித்தாலும் பாபாவுடைய நினைவுல இருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த வரதானம் அப்படி வந்து வாங்கியிருக்காங்க சகஜயோகி ஆகுவதற்காக. இந்த நாளுக்கு நாம முயற்சி செய்யணும் சன்ஸ்காரம் ஆகுறதுக்காக. ஆனாலும் ஒரு முறை சன்ஸ்காரம் ஆயிடுச்சு அப்படின்னா பிறகு அது இயற்கையாகவே தன்னுடைய வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். நான் கூட வந்து சொல்லிட்டு இருக்கேன், சாயங்காலம் வந்து கொஞ்சம் குரூப் வந்து உட்காந்துருந்தாங்க முரளி வந்து கேட்கறதுக்காக. இப்போ முதல்ல வந்து கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க, 2 இல்லை 4 பேர் தான் வந்திருந்தாங்க. இப்போ அநேக முறை வந்து அப்படி வந்து நடந்துட்டே இருந்தது. ஆனாலும் தினமும் அந்த சகோதரர் வந்து முரளி வந்து படிச்சுட்டே தான் இருந்தார். ஆனாலும் ஒருபோதும் வந்து அதை வந்து விடவே இல்லை. ஏனென்றால் சம்ஸ்காரம் மாற்றம் அடைவதற்கு ஒரு நாள் இல்லை 2 நாளுக்கான விஷயம்லாம் கிடையாது. அது கொஞ்சம் நாள் ஆகும் சம்ஸ்காரம் பரிவர்த்தனை ஆகிறதுக்காக. ஏன்னா அது வந்து நீண்ட காலத்தினுடைய அபியாசம் என்பது சம்ஸ்காரம் மாற்றம் அடைவதற்கு தேவையாக இருக்கின்றது. இப்போ முரளி தான் வந்து அதுக்கான ஆதாரம். சம்ஸ்காரம் பரிவர்த்தனை ஆகிறதுக்கு ஆதாரம் வந்து முரளி தான். அப்போ அதுக்குள்ள வந்து நாம வந்து மூழ்கணும். அப்பதான் வந்து சம்ஸ்காரம் கூட வந்து மாற்றம் அடையும். அப்போ அந்த முரளியுடைய சிந்தன்ல போகும்போதுதான் வந்து அந்த பிரபாவம் கூட வந்து ஏற்படுகின்றது. அப்போ அந்த முரளியுடைய சிந்தன் வந்து சிரேஷ்டமானது. பிரபு சிந்தன், பரமாத்மா ஞானம் வந்து அதுக்குள்ள வந்து இருக்கு. தன்னைத்தானே வந்து அதுக்குள்ள வந்து மூழ்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுலதான் வந்து தன்னுடைய ஆழமான ஆன்மீக சூட்சும பலகீனங்கள் குறைகள் எல்லாமே வந்து தெரிய வரும். முரளிக்குள்ள வந்து எந்த அளவுக்கு நாம மூழ்கிறோமோ அப்பதான் வந்து நம்முடைய பலவீனங்கள் சூட்சும பலவீனங்கள் எல்லாமே வந்து தெரிய வரும். அப்போ எப்படிப்பட்ட வந்து பலகீனங்கள் குறைகள் எல்லாம் வந்து நமக்குள்ள வந்து இருக்கோ அதுதான் வந்து நம்மளை வந்து முன்னேற்றம் அடைய விடாம வந்து தடுத்து கொண்டே இருக்கின்றது. இப்போ முரளியும் கூட வந்து அப்படிப்பட்ட ஒரு சாதனமாக இருக்கின்றது. அதன் மூலமாக தன்னைத்தானே வந்து உள்ளுக்குள்ள வந்து மூழ்கடித்துக் கொள்ள வேண்டும். அப்போ 1999ல வந்து இப்போ ஓம் சாந்தி பவன்ல ராத்திரி வந்து செக்யூரிட்டி சேவை வந்து கிடைச்சிருந்தது எனக்கு. இப்போ வந்து 6 மாசத்திற்கான முரளி வந்து எனக்கு கிடைச்சிருந்தது. அதுல வந்து ஃபரிஸ்தாக்கான பாயிண்ட் வந்து எல்லாமே வந்து எழுதி வச்சிருந்தேன். அந்த மாதிரி 142 பாயிண்ட் வந்து ஒரு டைரி முழுக்க நிறைஞ்சிருந்தது. அதுல வந்து ஃபரிஸ்தா அப்படின்னாலே அர்த்தம் என்ன, ஃபரிஸ்தா என்ற அர்த்தம் என்ன அப்படின்ட்டு முழுவதுமே வந்து எழுதி வச்சிருந்தேன். கைகளாலேயே வந்து எழுதி வச்சிருந்தேன். அந்த மாதிரி நாம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அபியாசம் வந்து பண்ணல அப்படின்னா அது வரைக்கும் நம்மளுடைய சன்ஸ்காரம் வந்து பரிவர்த்தனை ஆகாது இல்லையா. இப்போ மாற்றம் அடையும் போதுதான் வந்து மற்றவங்களுக்கும் கூட வந்து கற்றுக்கொள்வதற்கான பிரேரணை என்பது கூட வந்து கிடைக்கின்றது. இப்ப 3வது விஷயம், மனது வந்து பாபாவுடையதாக ஆயிட்டது. அப்ப உலகத்தினர் வந்து கேட்கிறாங்க, மனது வந்து எப்படி வந்து ஈடுபடுத்த முடியும், மனதை வந்து எப்படி வந்து ஈடுபடுத்துவது. ஆனா இங்க நாம என்ன சொல்றோம், மனது வந்து பாபாவுடையதாக ஆயிடுச்சு. இப்ப மனது வந்து பாபாவுடையதாக ஆயிடுச்சு அப்படின்னாலே அர்த்தம் என்ன அப்படின்னா மனம் மன்மனாபவ அப்படின்ற நிலையில வந்து இருப்பது. அப்போ மன்மனாபவ அப்படின்னாலே அர்த்தம் என்ன அப்படின்னா மனதுல வந்து சிரேஷ்டமான சங்கல்பம் சுத்த சங்கல்பத்தால நிறைத்து கொள்வது.
மனது வந்து எப்போ வந்து அலைப்பாய்ந்து கொண்டே இருந்தது, வழி இல்லாம திரிஞ்சது. அப்போ ஒரு புதிய வழி என்பது வந்து கிடைச்சது. மேலும் அந்த புதிய வழிதான் வந்து முழு அவ்யக்த முரளி, அப்புறம் சாக்கார முரளி. எந்த அளவுக்கு நாம வந்து முரளிக்குள்ள, அதாவது அவ்யக்த முரளி, சாக்கார முரளிக்குள்ள வந்து இன்வால்வ் ஆகுறோமோ, அந்த அளவுக்கு மனம் தன்னுடைய மன்மனாபவ அப்படின்ற நிலையில வந்து நிலைத்திருக்கும். அப்போ அந்த மாதிரி மன்மனாபவ அப்படின்ற நிலையில வந்து நாம இருக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. மனதும் வந்து அலைப்பாய்வதற்கான சான்ஸும் கூட வந்து இருக்காது. மன்மனாபவ அப்படின்னாலே வந்து அந்த மாதிரி மன்மனாபவ அப்படின்னு ஸ்திதியில வந்து தானாவே நிலைத்து விடும். மனதும் வந்து பாபாவுடையதாக ஆயிடுச்சு. இத வந்து நினைக்கிறோம், நான் வந்து ரைட்டு, என்னுடைய விச்சார் வந்து சரியாக இருக்கு, இது என்னுடைய ஒப்பீனியனாக இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து போயிடும் அப்படின்ற. அடுத்தது வந்து லவ். பகவானிடம் எப்படி வந்து அன்பு செய்வது? இப்ப இவ்வளவு அன்பு யாரு கொடுப்பா? இவ்வளவு அன்பு பாபா கொடுக்குறாரு அப்படின்னா, அப்போ மற்றவங்க யாராவது வர முடியுமா? பாபா வந்து என்ன கத்துக் கொடுக்கிறார்? சுயத்தின் மேலேயும் வந்து அன்பு வைக்கிறதுக்காக கத்துக் கொடுக்கிறார். அதே போல பகவான் மீதும் அன்பு காட்டுவதற்காக கற்றுக் கொடுக்கின்றார். அவன் மேல வந்து அன்பு செஞ்சு செஞ்சு சுயத்தின் மீது அன்பு கம்மியாக ஆகுது. சுயத்தின் மீது அன்பு காட்டுவது அப்படின்னாலே என்ன அர்த்தம்? சுயத்தின் மீது கருணை காட்டுவது. சுயத்தின் மீது அன்பு காட்டுவது அப்படின்னாலே அர்த்தம் என்ன அப்படின்னா, சுயத்தினுடைய குறைகள் பலவீனங்களை சுவாகா செய்வது. சுயத்தின் மீது அன்பு காட்டுவது அப்படின்னாலே என்ன அர்த்தம்? சுயத்தினுடைய விசேஷத்தாவை பரமாத்மா கொடுத்தது, அதை காரியத்திலே ஈடுபடுத்துவதற்கான விதியை கற்றுக்கொள்வது. மரியாதை மரியாதை ரூபத்துல அதெல்லாம் வந்து செய்யறது. எதெல்லாம் யஜ்யத்தினுடைய நியமம் வந்து இருக்கின்றதோ, அந்த யஜ்யத்தினுடைய மரியாதைகளை அவமரியாதை செய்யறோம் அப்படின்னா நம்ம மேல நிறைய வந்து பெரிய வந்து போஜெல்லாம் வந்து உருவாயிடுது. நம்மளுடைய மனதின் மீது மட்டும் போஜ் இல்லை, நம்மளுடைய சங்கல்பத்தின் மீது மட்டும் போஜ் இல்லை, நம்ம மேல மற்றவங்களுடைய சங்கல்பத்தினுடைய போஜும் கூட வந்து நம்ம மேல ஏறிடுது. சுயம் தன்னைத்தானே வந்து அந்த ஜெயில்ல போய் கட்டப்பட்டுடுறோம். நம்ம வந்து முன்னேற்றம் அடைய முடிவதில்லை. மற்றவங்க மேல வந்து தோஷத்தை வந்து போட்டுறோம், நாம முன்னேறம் அடைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அன்பு அப்படின்னாலே வந்து சுயத்துக்காகவும் சுயத்தின் மீதும் அன்பு, மேலும் பாபா மீதும் அன்பு. அடுத்தது வந்து பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷத்தா. இந்த முரளியில வந்து பாபா வந்து பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷத்தாவை சொல்கின்றார். என்ன சொல்றார்? இங்கிலீஷ் கிளாஸ்ல கூட வந்து சொல்லியிருந்தேன், கேட்டிருந்தீங்க இல்லையா? என்ன விசேஷம்? ஆத்மா பரமாத்மாவுடைய சந்திப்பு. என்ன விசேஷத்தா சொல்லுங்க? 3வது கண் கொடுத்திருக்கார், மற்றும் 5 கண்கள் கூட வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த முரளியில வந்து பாபா என்ன சொல்றார்? அமிர்த வேலையிலிருந்து குழந்தைகள் வந்து அந்த அலைகளுக்குள்ள வந்து மூழ்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். எப்படிப்பட்ட அலை? அன்பினுடைய அலையில. அன்பினுடைய அலை, சாந்தியினுடைய அலை, பிரேமனுடைய அலை. இதுதான் வந்து பிராமண வாழ்க்கையுடைய விசேஷத்தாவாக இருக்கின்றது. பாபாவும் சொல்றார், அமிர்த வேலையில எப்போ வந்து முரளி வந்து கேட்கிறீங்களோ அப்போ வந்து என்ன ஆகுது? அதன் மூலமாக தனித்தனி ரூபத்துல தனித்தனி அலைகள்ல வந்து மூழ்குவது. அதுதான் வந்து பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷத்தா. அதனுடைய அர்த்தம் இப்போ என்ன ஆகுது? நமக்குள்ள வந்து விசேஷத்தா வந்து இருக்கு இல்லையா? அது என்ன ஆகும்? வெளியில வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ அந்த இருள் வந்து நீங்க ஆரம்பிச்சிடும். அப்ப அலைகள் அப்படின்னாலே வந்து அநேக விதமான அலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில. இப்போ ஞானத்தினுடைய அலைகள், அன்பினுடைய அலைகள், சாந்தியினுடைய அலைகள். அப்போ எத்தனை விதமான அலைகள்ல முழு நாளும் நாம அலைகள்ல நீந்தி கொண்டே இருக்கின்றோம். அடுத்தது அனுபவத்தினுடைய சாத்திரக். இந்த பட்டியல வந்து நாம் அனைவருமே என்னவாக ஆகணும்? நாம் அனைவருமே யாரு? விதவிதமான புது புது ரூபத்துல வந்து நமக்கு அதிகரித்து கொண்டே போகணும் அனுபவம். இப்ப ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்கோ அதை வந்து நாம வந்து இந்த மாதிரி வந்து நினைக்க கூடாது. என்ன சொல்றாங்க, எதிரில் இருக்கிறாங்க, அப்படி இல்லை. நாம வந்து அதை வந்து என்ன பண்ணணும்? ஃபீல் பண்ணணும். என்ன சொல்றாங்களோ அதை வந்து ஃபீல் பண்ணி அனுபவம் பண்ணணும். இப்போ அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாமே வந்து யூனிக், தனிப்பட்டதாக தான் வந்து இருக்கும். அவங்க எதெல்லாம் சொல்றாங்களோ அதை நாம இது வரைக்கும் நாம வந்து கேட்டிருக்க மாட்டோம். எக்ஸ்ட்ரா வந்து எதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அதுல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து நாம வாழ்க்கையில எதையாவது வந்து கத்துக்கிறது மாதிரிதான் வந்து கிடைக்கும் நமக்கு. எப்போ வந்து நமக்கு வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற எண்ணம் வந்து வருதோ அப்பதான் வந்து ஒவ்வொருத்தங்களையும் வந்து நாம அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து தனிப்பட்டது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள வந்து ஒரு நம்பிக்கை வந்து வளர ஆரம்பிச்சிடும். அனைத்திலுமே வந்து உள்ளுக்குள்ள வந்து அனைவருக்குள்ளேயும் வந்து
விசுவாசம், நம்பிக்கை என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். விசுவாசம் வந்து எங்க இருந்து வரும்? அது எல்லாமே அனைத்தும் உள்ள இருந்து தான் வந்து வரணும் இல்லையா? இப்போ அனைத்து விசேஷத்தாக்களும் வந்து எங்க இருக்கு? உள்ளுக்குள்ள இருந்து தான் வரும். யாரெல்லாம் வந்து இந்த ஸ்பீக்கர் முன்னால உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து நாம விசேஷத்தாவை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அனுபவத்தினுடைய சாத்திரது. எப்போ வந்து நாம வந்து நம்பிக்கையோட இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அனுபவங்களும் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகும். ज्ञान मार्ग में आने से माया भी फिर नए नए रूप में आती है. இந்த ஞான மார்க்கத்துக்கு எப்போ வந்தோமோ அப்பல இருந்து வந்து மாயாவும் கூட வந்து புதிய புதிய ரூபத்துல வந்து வருகின்றது. பாபா சொல்கின்றார், அனைத்து பொருள்களும் இருந்தாலும் கூட, அனைத்து விஷயங்களும் இருந்தாலும் கூட, ஆனாலும் பிறகு மாயாவும் கூட என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமாக ஆகர்ஷணம் செய்து கொண்டே இருக்கின்றது. இதை பார்த்து பாபாவும் கூட வந்து புன்முறுவல் பூக்கின்றார். ஏன்னா ஆகர்ஷணம் கூட வந்து செய்கின்றது. மாயாவும் கூட புதிய புதிய ரூபத்துல எப்படிலாம் வந்து ஆகர்ஷணம் செய்யுது அப்படின்னா, அது வந்து மானம், அபமானம், சம்மான் செய்யணும். இப்போ மனிதனுடைய பதவி இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட வந்து மாயா என்ன பண்ணுது? ஆகர்ஷணம் செய்கின்றது. அநேக விதமான ரூபத்துல மாயா ராயல் ரூபத்துல நமக்கு முன்னால வருகின்றது. இதுல இருந்தெல்லாம் வந்து நாம வந்து பாதுகாப்பாக இருக்கணும். மாயா கிட்ட இருந்து நாம வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இப்ப கூட வந்து உள்ளுக்குள்ள வந்து பழைய ஜென்மத்தினுடைய சம்ஸ்காரம், பலவீனங்கள் எல்லாமே வந்து சம்ஸ்கார ரூபத்துல உள்ளுக்குள்ள வந்து இப்ப கூட சூட்சுமத்துல வந்து இருக்கின்றது. இதெல்லாமே வந்து மிகவும் ஆழமானதாக இருக்கின்றது. நம்முடைய கையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம் இருக்கு அப்படின்னா அந்த ட்ரம்ல மேல மட்டும்தான் மேலோட்டமா தான் கை விடுறோம். ஆனா கீழே வரைக்கும் வந்து போறது இல்ல. இப்ப சம்ஸ்காரமும் கூட எப்படி இருக்கான்? அந்த ட்ரம்முக்குள்ள வந்து தண்ணி வந்து எப்படி இருக்கு? கீழே வரைக்கும் இருக்கு இல்லையா? அது மாதிரி கீழே வரைக்கும் ஆழமா வந்து இருக்கு சம்ஸ்காரம். இப்ப அது மாதிரி ஞானமும் கூட வந்து ஞானமும் கூட வந்து கேட்கிறோம். நாம வந்து மேலாப்புல வந்து எடுத்துக்கிறோம். எப்ப வந்து உள்ளுக்குள்ள வந்து ஆழமா போறோமோ அப்பதான் வந்து முத்துக்கள் கூட வந்து கிடைக்கும். ஞானத்தினுடைய ஆழத்துக்குள்ள போகும்போதுதான் முத்துக்கள் கூட வந்து நமக்கு வந்து கிடைக்கின்றது. நம்மளுடைய சம்ஸ்காரம் வந்து பலவீனங்களான சம்ஸ்காரம் வந்து ரொம்ப ஆழத்திலையும் ஆழமாக அமர்ந்திருக்கு. அப்போ அதுக்குள்ள வந்து நாம போகணும் அப்படின்னா நிரந்தரத்தா அப்படின்றது வந்து வேணும். இப்போ நிரந்தரமான வந்து அபியாசம் வந்து வேணும். இன்னைக்கு வந்து 2 அடிக்கு வந்து தண்ணி இருக்கு அப்படின்னா அதை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நாம வந்து கீழே வந்து போறது இல்லை. இப்போ பாபா என்ன சொல்றார்? ஞான ரத்தினங்களை வந்து சிந்தனை செய்யணும், ஞான ரத்தினங்களை வந்து அப்ளை செய்யணும். இதுதான் வந்து தில் தக்த், அதாவது உள்ளத்தினுடைய சிம்மாசனதாரியாக ஆகுவது. தில் தக்த் நஷீனாக இருக்கும்போது முழு நாளும் நம்மளுடைய ஸ்திதி வந்து எப்படி வந்து இருக்கும்? இப்போ பகவானுடைய மகா வாக்கியம் நம்மளுடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு ஆழமாக உள்ள போகுது, அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்மிருதியில வந்து இருக்கும். அந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து மெமரி பவர் வந்து இருக்கு. அப்போ நம்மளுடைய நாளும் கூட வந்து அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் வந்து ஷார்ப்பாக ஆகிக்கொண்டே போகும். அப்போ எவ்வளவு வந்து நாம அவ்வியக்த மகா வாக்கியங்கள் வந்து கேட்டுட்டு இருக்கின்றோம். அவ்வியக்த முரளி எவ்வளவு கேட்டிருக்கோம், மேலும் சாக்கார முரளி வந்து எவ்வளவு கேட்டிருக்கோம். அப்ப எவ்வளவு வந்து நம்முடைய புத்தியில வந்து அமர்ந்திருக்கின்றது. அதுதான் வந்து தில் தக்த் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து சிம்மாசனம்லாம் வந்து கிடையாது. இப்ப எதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் வந்து சிம்மாசனம்லாம் வந்து கிடையாது. இப்ப தக்து அப்படின்னா சிம்மாசனம் அப்படின்னாலே அர்த்தம் என்ன அப்படின்னா மகா வாக்கியம். பகவானுடைய மகா வாக்கியம் ஆத்மா கூட வந்து எவ்வளவு வந்து இருக்குது, உள்ளுக்குள்ள எவ்வளவு வந்து இருக்குது அப்படின்றத பொறுத்துதான் வந்து சிம்மாசனம் அப்படின்னு சொல்றாரு. மகா வாக்கியத்தின் மூலமாக முழு நாளும் நமக்கு எவ்வளவு வந்து சுகம் வந்து கிடைக்கின்றது. இப்போ அந்த மகா வாக்கியத்தை வந்து எவ்வளவு நாம சிந்தனை செஞ்சுட்டே இருக்கோம், அந்த மகா வாக்கியத்தை நாம எவ்வளவு வந்து தன்னுடையதாக ஆக்கி இருக்கிறோம். எந்த அளவுக்கு நம்மளுடைய வாயிலிருந்து அந்த மகா வாக்கியங்கள் ஞான ரத்தினங்கள் வந்து வெளிப்படுதோ அந்த அளவுக்கு பாபாவும் கூட வந்து வாயிலிருந்து வெளிப்படுவார். அடுத்தது வந்து கல்பத்தினுடைய அதிகாரி ஆத்மா. இங்க பாபா புதிய குழந்தைகளை பத்தி சொல்லியிருக்கார். புதிய குழந்தைகள் வந்திருக்கிறாங்க, அவங்க கல்பத்தினுடைய அதிகாரியாக இருக்கிறாங்க. அதிகாரி எதையுமே வந்து கேட்க மாட்டாங்க. அதிகாரி அப்படின்னாலே அவங்களுடைய லட்சணம் என்னவாக இருக்கின்றது? அவங்க அத்தாரிட்டி உடையவங்க. அதிகாரி அப்படின்னாலே வந்து வெறுமனே வந்து சைன் பண்ணக்கூடியவங்க கிடையாது. அவங்க வந்து வெளியே வந்து போகக்கூடியவங்க. அதிகாரி அப்படின்னாலே அவங்களுக்கு வெளியில வந்து என்ன அவசியம், என்ன தேவைப்படுதோ அதற்கேற்ற மாதிரி அவங்க வந்து பின்னால வந்து வருவாங்க. லாஸ்ட்ல வந்து பாபா வந்து என்ன பண்ணாரு? பர்த்டே கிஃப்ட் வந்து கொடுத்திருக்காரு. எப்படிப்பட்ட கிஃப்ட்? 3வது கண்ணுடைய கிஃப்டை வந்து கொடுத்திருக்காரு. முழு நாளும் வந்து 3வது கண் வந்து திறந்திருக்கின்றது.
மூன்றாவது கண் வந்து மூடி இருந்தது அப்படின்னா வாழ்க்கை கூட வந்து எப்படி ஆயிடுமா, சத்தியநாசமாக ஆயிடும். மூன்றாவது கண் அப்படின்னாலே அர்த்தம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பொருளையுமே வந்து மூன்றாவது கண்ணால வந்து பார்க்கக்கூடிய பிராக்டிஸ் வந்து செய்ய வேண்டும். அது தேகத்தை பார்க்கறதா இருந்தாலும் கூட வந்து எப்படி பார்க்கணுமா, மூன்றாவது கண்ணின் மூலமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது வந்து தேகத்தை வந்து பார்க்கறீங்க, ஆனா தேகத்தை வந்து எப்படி பார்க்கணுமா, எப்படி வந்து புரிஞ்சுட்டு பார்க்கணுமா, நாம ஸ்தூல பொருளை வந்து எப்படி வந்து பார்க்கிறோம். இப்ப மூன்றாவது கண்ணின் மூலமாக பார்க்கக்கூடிய பிராக்டிஸ் என்பது வந்து தேவையாக இருக்கின்றது. லாஸ்ட் வந்து என்ன சொல்றாருன்னா YPN அப்படின்னு சொல்றாரு. அதாவது YPN யாது பியார் நமஸ்தே அப்படின்ற விஷயத்த வந்து ஷார்ட்டா வந்து YPN அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த 10 பாயிண்ட்ல வந்து முரளியில வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, மிலன் மேலா, அதை பத்தி சொல்றார். இப்போ நாம் அனைவருமே வந்து மேலாவில் இருக்கோம். மேலா அப்படின்னாலே அர்த்தம் என்னன்னா மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய மேலா. இப்போ மேலா அப்படின்னாலே அர்த்தம் என்னன்னா சாப்பிடுவது, குடிப்பது, நடனம் ஆடுவது, சங்கீதம் பாட்டு பாடுவது அனைத்துமே அதுல வந்து அடங்கிடும். இப்ப நம்முடைய மனதும் கூட வந்து அப்படி வந்து பாடல் பாடிக்கொண்டே இருக்கின்றது. பாபாவுடைய மகிமையை வந்து பாடிக்கொண்டே இருக்கின்றது. தன்னுடைய மகிமையினுடைய பாடலை பாடுது. முழு கல்பத்திலையும் சண்டையுடைய முரளியில கூட வந்து 3 ரூபத்தை பத்தி பாபா வந்து சொல்லியிருந்தார். 2வது விஷயம் சகஜயோகி. பாபாவும் நம்மளை வந்து அனைவருமே வந்து சகஜயோகியாக ஆக்குகின்றார். அடுத்தது வந்து ஃபக்கூர், அதாவது நடந்தாலும் சுற்றினாலும் சாப்பிட்டாலும் குடித்தாலும் நமக்கு இந்த நினைவுல வந்து இருக்கணும். அதுதான் வந்து மிலன், சந்திப்பை கொண்டாடுவது அப்படின்னு சொல்றாரு பாபா. அடுத்தது வந்து மனம் வந்து பாபாவுடையதாக ஆயிடுச்சு. பாபாவுடையதாக ஆயிடுச்சு அப்படின்னா மற்றவங்கள வந்து யோசிக்கிறது, நினைக்கிற விஷயம்லாம் வந்து கிடையவே கிடையாது. அடுத்தது லவ், அன்பு. அடுத்தது வந்து பிராமண வாழ்க்கையுடைய விசேஷத்தா. இப்போ பாபா சொல்றாங்க காலையில எழுந்ததுல இருந்து சாயங்காலம் தூங்க போற வரைக்கும் அநேக விதமான அலைகள்ல வந்து மூழ்கி இருப்பதுதான் வந்து பிராமண வாழ்க்கையுடைய விசேஷத்தா. அடுத்தது வந்து அனுபவத்தினுடைய சாத்திரக்கு. அனுபவத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு கொண்டே போகணும். தன்னுடைய அனுபவத்தை வந்து மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். சரியான நேரத்துல சரியான ரூபத்துல அதை சொல்லக்கூடிய கலைகள் கூட வந்து வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய அனுபவங்கள் மற்றவங்களை கூட வந்து துக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ பாபா வந்து அப்பப்போ வந்து சின்ன சின்ன அனுபவங்களை வந்து ஏற்படுத்துறார். அந்த அனுபவங்களை வந்து சொல்லும் போது மற்றவங்களுக்கு வந்து என்ன ஆகணுமா, அசிரிதி பண்ணனுடைய அனுபவம் வந்து செய்ய வைக்கணும். மற்றவங்களுடைய பலவீனங்களை வந்து முக்தி பண்றதுக்கான ஒரு அனுபவமாக அது வந்து இருக்கணும். நமக்கு அப்படிப்பட்ட வந்து சங்கல்பம் வந்து வரணும். நாமளும் வந்து முன்னேற்றம் அடையணும், அதே மாதிரி மற்றவங்களையும் வந்து முன்னேற்றம் அடைய வைக்கணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழி வந்து எடுக்கணும். அடுத்தது வந்து தில் தக்த் நஷீன். இதுதான் வந்து ஹோம்ஒர்க். யார் யாரெல்லாம் வந்து மாயாவிடம் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து மாட்டியிருக்காங்களோ அவங்க இந்த மாதிரி 5 விதமான பாயிண்ட்ஸ் வந்து எழுதணும். எழுதிட்டு அப்புறம் நாம உள்ள சிம்மாசனதாரியாக எப்படி ஆகுவது. இப்போ அந்த மாதிரி மாயா எந்த மாதிரி விஷயத்துல வந்து நாம மாயா கிட்ட மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் அதை பத்தி வந்து எழுதணும் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து தன்னுடைய பாஸ்ட் சம்ஸ்காரமாக இருக்கட்டும், இல்ல மான மரியாதை அடையக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், மேலும் தில் தக்த் நஷீனாக எப்படி ஆகுறது அதை பத்தியும் வந்து 5 விஷயங்களை வந்து நீங்க வந்து எழுதணும். இது இன்றைய ஹோம்ஒர்க். அடுத்தது வந்து கல்பமாக நாம தான் வந்து அதிகாரி அப்படின்ற அந்த நினைவுல வந்து இருக்க வேண்டும். அதிகாரி அப்படின்ற சீட்டை வந்து ஒருபோதும் வந்து விட்டுடாதீங்க. லாஸ்ட்ல வந்து பர்த்டே கிஃப்ட், நமக்கு மூன்றாவது கண்ணுடைய கிஃப்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது எப்போதுமே வந்து மூன்றாவது கண் திறந்தே இருக்க வேண்டும். இந்த பக்தி வந்து 84 நாட்களுக்கான பக்தி. இதுல வந்து 4 பாகங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு பாகமும் 21 நாட்கள் நடைபெறும். இப்போ இந்த 21 நாள் முடிஞ்ச உடனே 22வது நாள் வந்து டெஸ்ட் இருக்கும். இதே மாதிரி SF அப்படின்னு சொல்லிட்டு 4 டெஸ்ட் இருக்கும். அப்போ இதெல்லாம் முடிஞ்ச உடனே லாஸ்ட் வந்து AMAT 10 அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்கும். அதான் ஃபைனல். ஃபரிஸ்தா ஸ்திதியை அபியாசம் பண்றதுக்கு நிரந்தரமாக நாம இந்த ஒரு அபியாசம் வந்து செய்யணும். நடந்தாலும் சுற்றினாலும் நான் ஃபரிஸ்தா அப்படின்ற சங்கல்பத்துல வந்து நிலைத்து இருக்கணும். மேலும் நான் முழு உலகத்திலும் பவித்ரதாவுடைய வைப்ரேஷன் என் மூலமாக பரவிக்கொண்டே இருக்கின்றது. இந்த உலகத்துல உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் பவித்ரதாவுடைய சக்தி வந்து பரவிக்கொண்டே இருக்கின்றது. இந்த சங்கல்பம் வந்து செய்யும் போது நாம முழு நாள்லயும் வந்து நாம ஃபரிஸ்தா ஸ்திதியினுடைய அனுபவத்துல இருக்கலாம். மேலும் ஃபரிஸ்தாவினுடைய வைப்ரேஷன் வந்து பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். மேலும் ஃபரிஸ்தா அப்படின்னாலே வந்து என்ன, அவங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்,
அதை வந்து சிந்தனை பண்ணணும். பரிஸ்தா அப்படின்னாலே வந்து என்னன்னா டபுள் லைட், கம்மியாக பேசுவது, இந்த அனைத்து விஷயங்களுமே வந்து பரிஸ்தா ஸ்திதியில் அடங்கியுள்ளது. ஓம் சாந்தி.